உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டூல் சொல்லவா? இன்ட்ரடியூஸ் புக்ஸ். ஆமாங்க, எவ்வளோ ஏர்லியான ஸ்டேஜில் நீங்கள் புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி நீங்கள் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய வொக்காபுலரி லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஒருத்தங்க பேசும்போது அதை கவனிக்கணும், அவங்க பேசுகிறத நம்ம திருப்பி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சோஷியலைசேஷன் ஸ்கில் அஸ் வெல் அஸ் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நம்மளுடைய லாங்குவேஜுக்கான ரிதம், டோன், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாகவே நம்ம தனியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் அவங்களே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஒன்ஸ் பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய உச்சரிப்புகள், அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸும் ஓரளவுக்கு வராமல் தடுக்க முடியுது. ஸோ அதனால் மறக்காமல் புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த காலத்தில் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் ரொம்பவே அதிகம், அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ அதனால் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ரீடிங் ஹேபிட் கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஸ்க்ரீன் எக்ஸ்போஷரை நம்மளால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் எந்த ஏஜுக்கு எந்த மாதிரியான புக்ஸ் கொடுத்தா குழந்தைங்க ஆக்டிவாக கவனிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டே இருக்கு.